இந்த லெவலுக்கு இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறதுக்கு சின்ன வாண்டுகள்ல இருந்து 90 வயசு பாட்டிகள் முதல் என்னுடைய அனைத்து சொந்தங்களுக்கு இம்மேடையில் உங்கள் எல்லாருக்கும் பாதம் தொட்டு இந்த நன்றி கடனை தெரிவித்து தற்போது இந்த விழாவின் நாயகன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாமா திரு எஸ் சத்யா என்ற சத்தியமூர்த்தி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. கொஞ்சம் ஜோரா கைதட்டினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மந்திரம் ஒன்று சுறுசுறுப்பு இல்லாமல் போற மாதிரி இருக்கு. பப்புன்னு வந்தாதே நீங்க கைதட்டுறீங்களா என்னமோ தெரியல. போங்க. சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் அணி சார்பாகவும் விழா கமிட்டியார் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. சிக்கல் காவல் நிலைய எஸ்பி சிடி சார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் அணி சார்பாகவும் விழா கமிட்டியார் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ ஹலோ அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலன்றி உணர வைத்தாய் தேவி இகல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கந்திரந்தாய் என்னும் எழுத்தென்னும் கந்திரந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஓம்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி போற்ற வைத்த புகழ் சாற்ற வைத்து அறிவூட்டினோடு உயராற்றல் தந்தேன் அறிஞன் கவிஞன் கலைஞன் இவனன் அருளும் தமிழும் திகழும் கடலன கற்றவரும் கொற்றவரும் முற்றிலும் அறிந்தவரும் நித்தனைந்த புகத்துடன் என்னுடைய தந்திடுவா உற்றா சுற்ற உறவினர் மாந்தன் யானை சேனை படகுடன் வேந்த கற்றும் பட்டை நீக்கியவாணி பலரும் முகந்து நாக்கியவாணி தாயிலத பிள்ளை என்று வாயிலத ஊமை என்று ஆயிரங்களால் கல்வி வைத்திருந்த தந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தேன்
அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்று உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஹலோ கச்ச நல்ல வரிசை கட்டி கச்சே நல்ல வரிஞ்சு கட்டி எங்க கருப்பே கருங்கச்சே சுங்கமிட்டு ஐயா கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கச்சே நல்ல வரிஞ்சு கட்டி எங்க கருப்பே கருங்கச்சே சுங்கமிட்டு இங்கே நாடி வரும் மக்களுக்கு இங்கே நாடி வரும் மக்களுக்கு எங்க கருப்பே நல்லாசி தாராரையா கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கருப்பே வரிஞ்சு கட்டி கருங்கச்சே சுங்கமிட்டு கருப்பே சுங்கமிட்டு கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கருப்பே வரிஞ்சு கட்டி கருங்கச்சே சுங்கமிட்டு கருப்பே சுங்கமிட்டு கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி அப்படி கருங்கச்சே சுங்கமிட்டு கருப்பே சுங்கமிட்டு இப்படி கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி இப்படி கருங்கச்சே சுங்கமிட்டு கருப்பே சுங்கமிட்டு நல்ல புடியருவா எங்க கற்பனுக்கு விளையாடும் வீச்சருவா ஐயா வெள்ளி நல்ல புடியருவா வெள்ளி நல்ல புடியருவா எங்க கற்பனுக்கு விளையாடும் வீச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா கற்பே புடியருவா விளையாடும் வீச்சருவா கற்பே வீச்சருவா அப்படி வெள்ளி நல்ல புடியருவா கற்பே புடியருவா விளையாடும் வீச்சருவா கற்பே வீச்சருவா அப்படி வெள்ளி நல்ல புடியருவா அப்படி விளையாடும் வீச்சருவா கற்பே வீச்சருவா அப்படி வெள்ளி நல்ல புடியருவா அப்படி விளையாடும் வீச்சருவா கற்பே வீச்சருவா குதிரையேறி எங்க கருப்பை வேகமாக வரும் அழகப்பாரு ஐயா வெள்ள நல்ல குதிரையேறி வெள்ள நல்ல குதிரையேறி எங்க கருப்பை வேகமாக வரும் அழகப்பாரு வெள்ள நல்ல குதிரையேறி கருப்பேன் குதிரையேறி வேகமாக வாரப்பாரு கருப்பேன் வாரப்பாரு வெள்ள நல்ல குதிரையேறி கருப்பேன் குதிரையேறி வேகமாக வாரப்பாரு கருப்பே வாரப்பாரு அப்படி வெள்ள நல்ல குதிரையேறி அப்படி வேகமாக வாரப்பாரு கருப்பே வாரப்பாரு அப்படி வெள்ள நல்ல குதிரையேறி அப்படி வேகமாக வாரப்பாரு கருப்பே வாரப்பாரு கேட்டவர்க்கு கேட்டவரோ தந்திடுவார் எங்க கருப்பனிடம் பிள்ளை வரம் கேட்பவர்க்கு அவர் பிள்ளையாக பிறந்திடுவார் ஐயா கேட்டவர்க்கு கேட்டவரோ தந்திடுவார் எங்க கருப்பனிடம் பிள்ளை வரம் கேட்பவர்க்கு அவர் பிள்ளையாக பிறந்திடுவார் கேட்டவர்க்கு கேட்டவரோ தந்திடுவார் பிள்ளை வரும் கேட்பவர்க்கு பிள்ளையாக பிறந்திடுவார் இப்படி கேட்டவர்க்கு கேட்டவரோ தந்திடுவார் பிள்ளை வரும் கேட்பவர்க்கு பிள்ளையாக பிறந்திடுவார் அப்படி கேட்டவர்க்கு அப்படி கேட்டவுடன் அப்படி கேட்டவரோ தந்திடுவார் அப்படி பிள்ளை வரும் கேட்பவர்க்கு அவர் பிள்ளையாக பிறந்திடுவார் அங்கே இடி முழகுது கருப்ப
கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது குண்டல குண்டவட்டு கோணத்தோட மேல ஒட்டு குண்டல குண்டவட்டு கோணத்தோட மேல போட்டு வீசர்வா கையிலேட்டி வீரமாக வரறையா அங்கே ஒரு அங்கே ஒரு அங்கே 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 இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது அப்படி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது ஒரு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது முக்குளத்தில் பிறந்தவராம் முடிசூடா மன்னவராம் முக்குளத்தில் பிறந்தவரா அவர் முக்குளத்தில் நம்ம முக்குளத்தில் பிறந்தவராம் முடிசூடா மன்னவராம் முக்குளத்தில் பிறந்தவராம் முடிசூடா மன்னவராம் தெய்வமாக இருக்கிறார் அம்மா கண்ணம்மா தேவர் தெய்வமாக இருக்கிறார் அம்மா கண்ணம்மா நம்ம தேவரை கும்பிட்டு கொள்ளம்மா செல்லம்மா செல்லம்மா நம்ம தேவரை கும்பிட்டு கொள்ளம்மா செல்லம்மா செல்லம்மா காலம் கடந்து ஓடுது பார் காவிரி யாரு எந்த காலத்திலோ வத்தாது தெய்வீக திருமகள் தேவரையா பெரு இங்கு ஹார்மோனியம் இசைக்கக்கூடிய அருமை சகோதரர் அவர்களை பாராட்டி நமது கிராமத்தைச் சேர்ந்த ஜி பாஸ்கரன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாமா ஜி பாஸ்கரன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அதற்கடுத்தபடியாக சொக்கானை கிராமத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் முத்துராமலிங்கம் அவர்கள் அன்னார் அவர்களை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய நல் உள்ளங்கள் அனைவருக்கும் கலைக்குழுவினர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாருங்க. நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா. சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்க சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனையா. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தாரையா. ஊரு விட்டு ஊரு வந்து அப்பப்பா. உங்களை பார்க்க வந்தோமுங்க. அப்பப்பா. நாங்க நடிக்க வேணுமுன்னா அப்பப்பா. நல்ல ஆசைகள் தாருமுங்க. ஆஹா. உட்காருங்க ஓரமா நிக்காதீங்க உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க. நீங்க உட்காருங்க ஓரமா நிக்காதீங்க உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க. உட்காருங்க 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 ஓரமா நிக்காதீங்க உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி ஆமா, ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி மோட்டாரை விட்டு விட்டு வந்தோம் ஐயா. நாங்க மோட்டாரை விட்டு போட்டு வந்தோம் ஐயா. நாங்க சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா. நாங்க சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா. நாட்டுக்கு
வாங்க ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் 3-10 ரூபாய்க்கு வாங்கி தரேன். அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே, எனது அருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது சிக்கல் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது எம்.எஸ். சரத் ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணார் எங்களது கண்டினாலைச் சேர்ந்த எம் தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் அன்பண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகித வணக்கம் வணக்கம் வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் நமது பி. கீரந்தை கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆறுமுக சுவாமி ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி ஆலய அஷ்டபந்த மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள நமது தெய்வீக திருமகனார் பசுமுன் ஊனா முத்துராமலிங்க தேவர் சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் நமது கிராம முதல்கரை உயர்திரு R.P. பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு எம். கருப்பசுவாமி அவர்கள் தலைமையில் ஆசிரியர் ஓய்வு சிக்கல் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உயர்திரு சார்பு ஆய்வாளர் அவர்களும் மற்றும் பி. கீரந்தை குரூப்ஸ் உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் முன்னிலையிலும் நாடக உபயமாக வழங்கி கொண்டிருக்கும் டாக்டர் R. ராம்குமார் பாண்டியன் MBBS ஆப்பநாடு மறவர் சங்க தலைவர் அவர்கள் உபயமாகவும் இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து உங்களை அன்போடு வருக என் அன்போடு வரவேற்கும் நமது கிராம பொதுமக்கள் பி. கீரந்தை உங்களை அன்போடு வருக அன்போடு அழைக்கின்றார்கள். இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக அன்போடு வருக அன்போடு வரவேற்கின்றோம். நல்லபடியா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியா கூட்டமும் அடேங்க அப்பா சரியான கூட்டம். இந்த இடத்த மாத்தி ஆளை உட்கார வைக்கிறதுக்குள்ள ஆமா இந்த மைக்கில் பேசினார் அண்ணன் யாருன்னு தெரியல. அண்ணன் அங்கதானே ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டார். அங்கிட்டயே உட்காந்துருக்கியே தயவு செய்து முன்னாடி வாங்க. இங்கே ஓரமாக உட்காந்துரு கால்புற அப்படி முன்னாடி வாங்க. அப்படின்னா நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான முறையில் ஒளிபெருக்கியில் மக்களை அழகாக உட்கார வச்சுட்டாரு. அவருக்கு மனமார்ந்த நன்றிகித வணக்கம். நான் செய்ய வேண்டிய பாதி வேலை அவர் செஞ்சு முடிச்சுட்டார். ஆமாண்ணே பரவாயில்ல ரொம்ப நன்றி. நல்ல நாடகம் நல்ல கலைஞர்கள். அதுவும் ஒரு பெரிய விஷயம் நாடக அமைப்பாளர் யாரு நம்ம அண்ணன் தங்கப்பாண்டி அண்ணன். ஆமாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் நாடகம் பேசி இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அன்பு அண்ணா அவர்களுக்கு பாவம் தேதி கிடைக்காத நம்மளுக்கு, அதனால் அவர் என்ன செய்வார். அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகித வணக்கம். அதே போல் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் என்னை பெற்ற ஆத்தா முன்னாடி உட்காந்துருக்கிய உங்களை நினச்சித்தான் எனக்கு அடி வயிற்றுல புளிய கரைக்குது. ஏன்னு நான் ஆண்கள் கூட்டத்தை பற்றி கூட கவலையே விட மாட்டேன். ஏன்னா இங்கே உட்காந்து நாடகத்தை பார்ப்பாங்க, படுத்து தூங்குவாங்க, தண்ணியை போட்டு கூட நாடகத்தை கெடுப்பாங்க. ஆமாம் ஆனால் எந்திரிச்சு யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆனால் உங்களை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. இதில் 2 குரூப்பாக பிரிஞ்சு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. தானே இந்த அங்கே உட்காந்துருக்க ஆளுங்க பூரா பப்புன் டான்ஸ் பார்க்குற குரூப்பு. ஓஹோ தப்பா பார்த்தீங்களா சிரிப்பது அப்படின்னா அதான் உண்மை போல இருக்கு. இந்த பப்புன் டான்ஸை பார்த்த உடனே அப்படியே பாயை சுருட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம்னு பிளான் பண்ணி அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்கல்ல. இந்த நந்தவனத்துல பொம்பளை விஷம் போட்டு வருவேன் பாருங்க. அது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. இந்த பப்பன்கார பொம்பளை விஷம் போட்டு வருவியா அதை மட்டும் பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக அதை பார்க்கறதுக்கு இந்த குரூப் உட்காந்துருக்கு. அப்போ இந்த 2 குரூப்பும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். அப்புறம் எல்லாம் பாயை சுருட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுங்க. அப்புறம் வெறும் பொட்டாலாக இருக்கு. நாங்கள் அனாமத்து பிள்ளையா உட்காந்து கத்திட்டு கிடக்கணும். அதனால் தயவு செய்து யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. ஆமாம் ஈச்சிக்க அப்படியே எந்திரிச்சு மட்டும் வீட்டுக்கு போனால் காற்றை கடிச்சு விடும். பார்த்துக்க நாடகம் எப்பேற்பட்ட நாடகம், எப்பேற்பட்ட கலைஞர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை நல்லபடியாக கொண்டு செலுத்துகிற பொறுப்பு யார் பொறுப்பு? உங்கள் பொறுப்பு. பெரிய பெரிய கலைஞர்கள் வந்திருக்கோம்னா நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ணால் யாரை பார்த்து தொழில் பண்ண முடியும்? உங்களை பார்த்து தான் நாங்கள் தொழில் பண்ண முடியும். வெறும் பொட்டாலை பார்த்து தொழில் பண்ணால் நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கானே. யாராவது எந்திரிச்சு போகணும்னு நினைச்சிங்கன்னா சொல்கிறேன் கரெக்டாக 4 மணிக்கு நாடகத்தை முடிச்சு விடுவேன். ஆமாம் எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் யாரை பார்த்து தொழில் பண்ணுறோம்? முடிச்சிட வேண்டியது. போகாமல் இருந்தீங்கன்னா விடியற வரைக்கும் தொழில் பண்ணுவான். வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க அவ்வளோதான் சோழி முடிஞ்சு போச்சு. அதனால் யாரும் எந்திரிச்சு போயிடாமல் போக மாட்டீங்க நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் எப்பா வெட்டி வேணுமா மாப்பிள்ள சுதாகர் அந்த பக்கம் முள்ள வெட்டி போடுறா மாப்பிள்ள. யாரும் எந்திரிச்சு போகாத அளவுக்கு லாக் பண்ணி விடு, வீட்டுக்கு போக மாட்டாங்க. அதனால அமைதி காத்து நாடகம். ஏன்னா அடிக்கிற காத்துக்கு தூக்கம் வரத்தான் செய்யும்.
நானே வண்டியை விட்டு 2 தடவை ஏறி இறங்கிட்டேன். ஆமா ஆமா, அதான் தூக்கம் வரத்தான் செய்யும். என்னதான் தூக்கம் வந்தாலும் ஒரு பொழுது இன்னைக்கு ஒரு நாள் தூக்கத்தை பொறுப்பெடுத்தாம நாடகத்தை ரசிச்சீங்கன்னா கிடந்தாலும் தூக்கு வரிச்சியில எந்திரிச்சு வந்திருந்திருக்கீங்க. என்னது நீ பண்ண வேலைதான். என்ன சொல்லாத நீ, நான் எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கிறாள். லவக்குன்னு காலை சுரண்டி அண்ணே உள்ள வாங்கின வேஷம் போடுங்கண்ணே. நான் தூக்க கலக்கத்துல சரி வேஷம் போடணும்னு சொல்லி அவதியா உள்ள வந்து பார்த்தா விரிக்கல. இதுல எங்கிட்ட கிழவனி பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்னைய கோர்த்து விடுறியா? அதனால நாடகத்தை நல்லபடியாக ரசிங்க. சிறப்பான கலைஞர்கள், சிறப்பான நாடக அமைப்பாளர், அதை விட சிறப்பான ஒளி அமைப்பகம், அன்பு ஒளி அமைப்பகம் நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிங்க, வணக்கம். நீயும் உட்காந்து நல்லபடியாக உட்காந்து விடியற வரைக்கும் ஆப்ரேட் பண்ண தூங்கிறாதானே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாடகம் என்பது பாமர மக்களின் பல்கலைக்கழகம். ஒரு நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்குற பொறுப்பு எங்கள் பொறுப்பு. நல்லபடியாக ரசிக்கிறது உங்கள் பொறுப்பு. நல்லபடியாக மை செட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு. அதனால் அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. அதை விட நம்ம கிராமம் ரொம்ப கட்டுப்பாடான கிராமங்கிறது பேசும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் மேடையில் பொன்னாடை போத்தும் பொழுது அண்ணன் அழகான முறையில் பேசினார். அவர் பேசி அண்ணன் முகத்தை இன்னும் பார்க்க முடியல. எங்கே உட்காந்து அண்ணனுக்கு ஜோரா கை தட்டுங்க. எல்லாருக்குமே அவர் கை தட்டுங்க. அற்புதமான பேச்சு, மேடை நாகரிகத்தோடு அழகா பேசினார். நாடக கலைஞர்களுக்கு விரிப்பு வரவில்லை, அதனால் தரை விரிப்பு அழகா சொன்னார். தரை விரிப்பு பெருசா இருந்தா 1 கொண்டு வாங்க, சிறுசா இருந்தா 2 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழகான முறையில பேசினாரு. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எவ்வளவு அழகான முறையில் அவங்களுக்கு மரியாதை செய்யணுமோ அந்த அளவுக்கு அழகான முறையில் மரியாதை செஞ்சாரு. அழகான பேச்சாளி, இப்படிதான் இருக்கணும். ஆமா, அதான் சபை நாகரிகம், சபை பேச்சு அப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி அன்பளிப்பு கொடுக்குறவங்க பக்கத்தில் நான் உட்காந்துருப்பேன். என்கிட்ட தான் வந்து அன்பளிப்பு கொடுக்கணும். எந்த ஒரு கட்சியின் பேரை சொல்லியோ எந்த ஒரு ஜாதி தலைவர்கள் பேரை சொல்லியோ தயவு செய்து அன்பளிப்புலாம் கொடுக்காதீங்க. பாட்டு பிடிச்சிருந்தா அன்பளிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் அழகான முறையில் எடுத்து சொன்னார். அப்ப நாடக கலைஞர்களுக்கு எந்த அளவுக்கு இம்சை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு, ஏன்னா நிறைய ஊரை பார்த்துருப்பார் போல இருக்கு. ஏன்னா நிறைய ஊர்ல நாங்க சித்திரவதையை அனுபவிச்சிருக்கோம். எத்தனை ஊர்ல நாங்க அனுபவிக்கிறது, ஆத்தாடி 100 ரூபாய் கொடுத்துட்டு 50 வாட்டி கேட்பாங்க. அதுவே விடிஞ்சு போகும். அப்படிலாம் சிரமப்பட்டிருக்கோம். அதெல்லாம் உணர்ந்து நாடக கலைஞர்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்துடக்கூடாதுன்னு அழகான முறையில் பெத்த தாய் தப்பம் போல பத்திரமா பாதுகாத்து எங்களுக்கு பேச்சு கொடுத்தாரு. அன்பா அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்படி பேசுகிற ஆளுங்க வந்து மேடையில் பேசும்பொழுது மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்கு தெரியுமா? சில பேர் இந்த மேடையில் பேசும்பொழுது அண்ணன் பேசினார்ல அந்த மாதிரி ரொம்ப அதிகாரப்பூர்வமா அழகான முறையில பேசுவாங்க. இவரங்க மேடைகளே ஹார்மோனி வாசிக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. ரொம்ப அழகா சொல்லி பொன்னாடை பொத்துவாங்க மேடை பேச்சாளர்கள். சில பேர் மேடையில பேச மாட்டாங்க. எப்படி? வெளியில 1000 பேசுவாங்க. அம்மா கடல் என்ன போட்டா வெளியில பேசுவாங்க. எங்க மேடையில ஏறி பேச சொல்லுங்க. ஐயா என்ன நம்மளுக்கு இந்த மைக்க கண்டாலே மௌத்த கலைக்கிறோம்னே, நீங்க பேரை மட்டும் சொல்லுங்க, நாங்க துண்டை ஓட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி என்னைய பேரை சொல்லிவிட்டு இவர் துண்டை ஓட்டு இவர் போயிடுவார். இது ஒரு வகையான மரியாதை. சில பேர் சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க தெரியுமா? எப்படி? எந்த ஊர்லயாவது துண்டு போத்தும் பொழுது எனக்கு துண்டு போத்தாதீங்க நான் சொல்லியிருக்கேன்னா சொல்ல மாட்டேன். அது சபை நாகரிகம் கிடையாது. ஆனா இத்தனை வருஷம் சர்வீஸ்ல 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா காலில் விழுந்து அழுதுருக்கேன், துண்டு போத்தாதீங்கன்னு சொல்லி. ஏன் சின்ன துண்டா இருந்துச்சா? இல்ல தம்பி, பெரிய துண்டை தான் போத்துனாங்க. அவர் சொன்ன விதம் அப்படி இருந்துச்சு. எப்படின்னு எவ்வளவு பெருமையா சொன்னார் தெரியுமா? இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி புதுகை மாநகரை சேர்ந்த KR இளையராஜா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் துண்டு ஓட்டேன். பாவம், அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். நகைச்சுவை ஜாம்பவான் அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்களை இந்த மேடைக்கு நான் தான் அழைத்து வந்தேன். என் கையால் துண்டு ஓட்டேன். பாவம், அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். வேந்தம்பட்டி ராஜேந்திரன் பெரிய நகைச்சுவை ஜாம்பவான், அவருக்கும் என் கையால் துண்டு ஓட்டேன் இந்த மேடையில். அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். நீண்ட வருடத்திற்கு பிறகு அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன்னு சொன்னார்ல, பொசுக்கும் காலில் விழுந்துட்டேன். ஏப்பா துண்டு ஓத்தாதப்பா, நீ இருக்கிற ஆளுக்கு பூரா துண்டை ஓட்டு நீ தான் கொண்டிருக்க. இந்த வருஷம் உனக்கு நான் சிக்கியிருக்கேன், எனக்கு துண்டு ஓத்தாதுன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுருக்கேன். இப்படி சில கிராமங்களில் உண்டு. அந்த அளவுக்கு நாடக கலைஞர்களை பத்திரமா பாதுகாத்து எங்களை கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகத வணக்கம். அதனால நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மன்னவராம் எங்கள் முக்குளத்தில் தோன்றியதோ தன்னலத்தை கருதாமல் நாயகத்தில் உருவாகி அன்னை இந்து ராணி அருந்தவத்தால் உதித்தவராம் முடிசூடா மன்னர்
எங்கள் முத்துராமலிங்க தேவர் எங்கே, எங்கள் முத்துராமலிங்க தேவர் எங்கே, எங்கள் தேவர் எங்கே. எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். எங்க தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்க தேவர் என்ற தெய்வத்துக்கு அன்பு வணக்கம். எங்கள் முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே, முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம். எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். வீரர் மறவர்களே ஒன்று கூடுங்கள், விண்ணவர் போற்றும்படி புகழை பாடுங்கள். வீர மரவர்களே ஒன்று கூடுங்கள், விண்ணவர் போற்றும்படி புகழை பாடுங்கள். ஈடு இணை இல்லாத சமுதாயம் வாழ என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். ஐயா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், தேவர் சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். பிறந்த நாளில் தேவர் பிறந்த நாளில் இருந்த மனிதர் எவரும் இல்லை என்று பெருமையுடன் சொல்வதிலே தவறும் இல்லை என்று, பெருமையுடன் சொல்வதிலே தவறும் இல்லை என்று. பேராசையற்ற மனித தெய்வம் தேவர் மகான் அன்று, பேராசையற்ற மனித தெய்வம் தேவர் மகன் அல்ல. பிறந்த மண்ணை தொட்டு நாம் வணங்கிடுவோம் இன்று, நாம் வணங்கிடுவோம் இன்று. எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். தேவர் பெயரில் பேரவை என்றோ அமைப்பு இருக்குது, தீய சக்தி எது வந்தாலும் எதிர்த்து நிற்குது. அந்த தீய சக்தி எது வந்தாலும் எதிர்த்து நிற்குது. மானம் காத்த வீர மறவர் வாழ்க வாழ்கவே, மானகாத்த வீர மறவர் வாழ்க வாழ்கவே. உலகம் போற்று முத்தமரவரை வணங்கிடுவோமே, வணங்கிடுவோமே. எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். கள்ளர் மறவர் சேர்வை நமக்குள் ஒற்றுமை வேண்டும், உள்ளம் தனிலே தெய்வ நாமம் வணங்கிட வேண்டும். நம்ம உள்ளம் தனிலே தேவ நாமம் முழங்கிட வேண்டும். ஒரு பெற்ற பிள்ளைகள் போலே வாழ்ந்திட வேண்டும், ஒருதல் பெற்ற பிள்ளைகள் போலே வாழ்ந்திட வேண்டும். நாடு போற்றும் நல்லவரவரை வணங்கிட வேண்டும், வணங்கிட வேண்டும். எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். எங்கள் முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம். எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். ரொம்ப அமைதியா உட்காந்துருக்கீங்களே, பாட்டு பிடிக்கலையோ? அந்த சட்டை வரணும். நீங்கள் என்ன ரசிக்கிறீங்கிறத அந்த கைதட்டை வச்சு தாங்க நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அன்பளிப்புங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. காசு போனால் எப்படி வேணாலும் சம்பாரிச்சு போடலாம். பணம் காசுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம்லாம் கொடுக்க மாட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை இருக்குப்பா, அது புகழ் போதைன்னுவாங்க. புகழ் போதையெல்லாம் கிடையாது. நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை எதுன்னா அந்த கைதட்டு தான் எங்களுக்கு போதை. ஆமாண்ணே. நீங்கள் என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த கைதட்டை வச்சு தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம். சில பேருக்கு சைவ சாப்பாடு பிடிக்கும், சில பேருக்கு அசைவ சாப்பாடு பிடிக்கும், சில பேருக்கு டிஃபன் தான் பிடிக்கும். அப்போ உங்களுக்கு என்ன பசிக்கு தகுந்தாப்புல சாப்பாடு கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும். இப்போ சில பேருக்கு பாட்டு பாடும் பொழுது நீங்கள் கை தட்டிட்டீங்கன்னு வைங்களேன், உள்ள வேஷம் போடுறாங்களே கலைஞர்கள், அவங்க பூரா தெரிஞ்சுக்குவாங்க பாட்டை ரசிக்கிறாங்க, அதனால தான் கை தட்டுறாங்க. அதனால இன்னைக்கு ஐயா பாட்டு இன்னும் 2 பாட்டு சேர்த்து பாடுவோம், சாமி பாட்டு பாடுவோம், சினிமா பாட்டு பாடுவோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் வெளியில் வந்து பாடுவாங்க. இப்போ பாட்டு பாடும் பொழுது கை தட்டாம பேசும் பொழுது நீங்க கை தட்டினீங்கன்னா உள்ள இருக்கிற கலைஞர்கள் தெரிஞ்சுக்குவாங்க, பேச்சை ரசிக்கிறாங்க. அப்ப வரலாறு பேசுவோம், புராணம் பேசுவோம், இதிகாசம் பேசுவோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் வெளியில வந்து நல்லா பேசுவாங்க.
இப்ப பாட்டு பாடும் பொழுதும் கை தட்டாம பேசும் பொழுதும் கை தட்டாம செவனேன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாம போயிடும். ஆமாண்ணே. அதனால பாட்டு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க. இல்லைன்னா தக்காளி எதுவுமே பிடிக்கலையா மண்ணை வாரி தூத்துங்க. போங்கடா, வேற என்ன செய்ய? கை தட்டுங்கன்னு சொல்லத்தான் முடியும். கை தட்டுறது கை தட்டாத அவங்களுடைய விருப்பம். எங்க மறுபடியும் சோற கை தட்டுங்க எல்லாரும். அப்படி தட்டினாத்தான் தூக்கமும் வராது. தட்டிக்கிட்டே இருங்க. என்னப்பா நீ நல்ல சரக்கு தான் சாப்பிட்டுருக்க, நான் ஒத்துக்கிறேன். மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள கடையடைச்சும் கிடைச்சிருந்தடா சாமி. ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கொரு ஆண்டுகள் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலியுக ராஜா செந்தமிழ் சுடர் சங்கீத சாம்ராட்டின் மக்களால் பாராட்டு பெற்று வரும் உங்கள் அபிமான செல்வன் நமது சித்தரங்குடியைச் சேர்ந்த வி செல்வ கணபதி அவர்கள் இவரங்க மேடைகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய காலங்களாலே உங்கள் செவிகள் இனிப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இன்னிசை கால இசைக்குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரை சேர்ந்த திருமதி ஜி.எம். கலையரசி அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை முட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். திவகான செய்யமது பாட்டுக்கொரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லலுக்கு வீரர் நமது மேலூர் அருகாமல் உள்ள வல்லாள மாநகரை சேர்ந்த எனது அன்பு சகோதரர் கே சந்தனகுமார் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்களும் இருந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இணைச்சு தலகம் நமது திருப்பாச்சத்தை அருகாமல் உள்ள சொல்லங்குடியைச் சேர்ந்த அன்பு தம்பி ஏ ஜெய ரமேஷ் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆர்மணியம் அன்பாடு. அப்பாவை போல தெய்வம் இல்லே உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலோ உறக்க வல்ல, அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்க வல்ல, அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவரு, வாக்கிய வட்டி வரப்பு வட்டி புள்ளைகளை வளர்த்தவரு, மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவரு, வாக்கிய வட்டி வரப்பு வட்டி புள்ளைகளை வளர்த்தவரு, காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை, காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை. ஆகமத்த அப்பாவை போல உலகத்திலே தெய்வம் இல்லை, அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஜ செல்ல பிள்ளை. அம்மாவை பத்திரமா பார்த்தவரு, வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு, பொண்ண போல அம்மாவை பத்திரமா பார்த்தவரு, வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு, மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை, மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை, மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை, மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை, அவர் உழைச்சு உழைச்சு மம்பட்டிய புடிச்சு புடிச்சு அவர் உள்ளங்கையில் ரேகை இல்லை, அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஜ செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்க வல்ல, அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. சிறப்பான ஒரு பாட்டு.
தெரியாமல் கொண்டு வந்து அதை ஒளிச்சு வச்சு பங்கு ஓட்டு கொடுக்குறத பார்த்தியா? ஏத்தா நீ தள்ளி உட்கார்த்த, நாடகம் இப்படி திரும்பி உட்கார்த்த, இப்படி திரும்பி உட்கார்த்த வந்து உன்னை காற்றை கடிச்சு விடும் பார்த்துக்க. எவ்வளவு தைரியம்! சேலைக்கு பின்னாலே ஒழிச்சுக்கிட்டு வராங்க, பின்னால் ஒழிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த தண்ணி கொஞ்சம் சாப்பிடு, தண்ணி கொஞ்சம் சாப்பிடு, அதுவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குவார் இந்த ஆத்தா. நல்ல அற்புதமான ஒரு பாடல், அப்பாவை பற்றி நல்ல ஒரு சிறப்பான ஒரு பாட்டு. தம்பியை பற்றி நம்ம பகுதியில் சில ஊரில் சரி தெரியும், சில ஊரில் தெரியாது. ஏன்னா நம்ம ஊருக்கெல்லாம் மரியாதைக்குரிய அன்பு அப்பா விஜயராம் அவர்கள் நிறைய வந்திருப்பார். பெரிய ஒரு ராஜ நடிகர். மண்ணை விட்டு மறைந்தாலும் ஒவ்வொரு நாடக கலைஞர்கள் மனதிலும் ஒவ்வொரு ரசிகர்கள் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மரியாதைக்குரிய அன்பு அப்பா மானூரை சேர்ந்த விஏ விஜயராம் அவர்கள். அவருடைய தம்பி மகன் தான் தம்பி ஜெயரமேஷ் அவர்கள். நல்ல ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனிய கலைஞர், நல்ல ஒரு குரல் வளம், அதுவும் எந்த இடத்துல என்ன பாடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பாடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனிய கலைஞர். அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்கள். இப்போ இந்த கூட்டத்தில் 50 பேர் உட்காந்துருக்கீங்களே, ஆமாம், எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற பூரா கையை தூக்குங்க. இப்போ முட்டுத்தானே யாருக்குமே அப்பா அம்மா அதிகமாக பிடிக்கலையா? பிடிக்கும், பாவம் கை தூக்குறதுக்கு பயம். மேலே கையை தூக்கிட்டோம்னா கீழே தின்றது பறந்து போகுமேன்ட்டு, அதனால் கையை தூக்க மாட்டாங்க. அம்மா அப்பாவை எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆமாம், அதில் சில பேருக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், ஆமாம், அப்பாவை பிடிக்காது. அப்பா யாருக்காவது பிடிக்குன்னு சொல்லுங்க. இப்போ உள்ள பசங்களுக்கு அப்பாவை பிடிக்காது. அப்பா பார்த்தா என்னமோ எதிரியை பார்த்த மாதிரியே பார்ப்பாங்க. பிள்ளைய தப்பு பண்ணால் அப்பா அடிக்கத்தான் செய்வார், சட்டையான்னு அடிப்பார். ஆமாம், அடிச்சு விட்டு இவர் தனியாக வயக்காட்டில் உட்காந்துக்கிட்டு அழுவார். என் பிள்ளைய அடிச்சு விட்டேனே, இந்த கையால் தானே பிள்ளைய அடிச்சே அப்படின்னு சொல்லி தனியாக வயக்காட்டில் உட்காந்து அழுவார், பிள்ளைய அடிச்சு விட்டோமேன்ட்டு. ஆனால் இவன் போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவான், எப்படி அம்மா அப்புறம் சொல்லி வச்சு விடு, அடிச்சு விட்டியா, கல்லை விட்டு மண்டே அடிச்சு விடுவேன், அம்மாட்ட போய் சொல்லுவியா. ஆமாம், அப்போ தெரியாது அப்பாவுடைய அன்பு. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்மா, வம்பா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போய் விட்டுட்டு வருவார். நான் தான் படிக்காமல் போயிட்டேன், நீங்களாவது படித்து தொலைங்கடாம்ட்டு பள்ளிக்கூடத்தில் போய் விட்டுட்டு வருவார். அப்போ தெரியாது அப்பாவுடைய அன்பு. அப்பாவுடைய அன்பு எப்போ தெரியுமா தெரியும்? அப்பா செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்பாவுடைய அன்பு. அது வரைக்கும் அவருடைய அருமைகள் யாருக்குமே தெரியாது. அம்மாவுடைய அன்பு எப்படின்னா உலகம் மாதிரி, அப்பாவுடைய அன்பு வானம் மாதிரி. தாய்க்கு பின் தாரம். அப்போ தாயுடைய இடத்த நிரப்புறதுக்கு யார் வந்துடா? தாரம், பொண்டாட்டி வந்துடுது. தந்தைக்கு பின் யாரும் இல்லை, அந்த இடத்த நிரப்ப யாராலும் முடியாது. தந்தைக்கு பின் தந்தை மட்டும்தான். அதனால அப்பாவை பற்றி பாடியதற்காக அன்பு தம்பி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். அரங்கமே அதிரும் அளவிற்கு நந்தி கொப்பாக இங்கே மத்திரத்தை சேர்த்து உங்கள் எல்லாம் ஒழுக்க காத்து கொண்டிருக்கின்றார் கோடையடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி. எத்தனையோ மிருதங்க கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது மிருதங்காசான் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய பாசமிகு எனது அன்பு மாப்பிள்ளை KP பொன்னுமணி அவர்கள் இவரக மேடைகளை மிருதகம் டோலாக்கன் தொப்பன் தபிழா.
பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் கைதட்டிய ஒரு ஆளுக்கு நன்றி. ஆமாம், மிருதங்கார் வாசிக்கிறாரே அவருக்கு கை தட்டுவோமே நினச்சி அவங்க தான் கை தட்டினாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க கஷ்டம் அது அவங்களுக்கு தான் தெரியும். வாசிக்கிறாங்கன்னா அதில் கஷ்டம் என்னன்னு அது தம்பிக்கு தான் தெரியும். நம்மளுக்கு தெரியுமா? நம்ம சொல்லுவோம் ஒழுங்காக வாசிப்பா, நம்ம சொல்லுவோம். அதை புள்ள வாசிக்கிற வேதனை என்ன நம்ம கைக்கு தான் தெரியும். நினைப்பிய கையில் இத்தனை மோதிரம் போட்டிருக்காருன்னு, அது மோதிரம் கிடையாது. மைசூர்கார்ட்ட இந்த வயருக்கு டேப்பு சுற்றும் பார்த்தீங்களா, அந்த டேப்பை வாங்கி கையில் சுற்றிருக்காரு. அது ஏன் சுற்றிருக்காருன்னு யாருக்கா தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க ஸ்டைலுக்குன்னு, ஸ்டைலெல்லாம் கிடையாது. அது வாசித்து 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 கை பூரா காப்பு காய்ச்சி வெடிச்சு போகும். கை பூரா வெடிச்சிருச்சுன்னா வாசிக்க முடியாது. இன்றைக்கி நாடகத்துக்கு வாசிக்கணும்ல, அதனால் என்ன செய்வாங்க, அந்த டேப்பை வாங்கி அந்த வெடிச்ச இடத்துல லேசாக அப்படி டேப்பை சுற்றிடுவாங்க. சுற்றிட்டோம்னா மறுபடியும் வெடிக்காது, ரத்தம் வராது. அதுக்காகத்தான் அந்த டேப்பை சுற்றி அவங்க வாசிக்கிறாங்க. சாப்பிட முடியாது பாவம், ரொம்ப சிரமம். அந்த மிருதங்க வாசிக்கிறதுலாம் இந்த கையுடைய அழகே போயிடும். என் கைக்கு அவர் கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சிரமமான வாத்தியம். மல்லிகை கூட பொருட்படுத்தாமல் இன்றைக்கி நல்ல முறையில் வாச்சாரு. அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி, நன்றி. வணக்கம். பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன். ஆமாம், 10 பேர் பொழப்ப காப்பாற்றி விட்டுருக்காரு அன்பு மாமா ரிஷிகேஷன் அவர்கள். இவரங்க மேடைகளை பலவாத்தியம். பிஸ்னஸ் மேனு இன்னைக்கு நம்மளுக்காக வந்திருக்காரு அன்பு மாமா ரிஷிகேஷன் அவர்களுக்கு நன்றி, நன்றி. வணக்கம். சிறந்த முறையில் தாளத்தை சேர்த்து உங்கள் எல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார் இடச்சொன்னியை சேர்ந்த அன்பு மாமா வெற்றிவேல் அவர்கள். இவரங்க மேடைகளை தாளம் அண்ட் சீனு. நாடகத்தின் அமைப்பு எங்களது கண்டினாலை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பண்ணார் எம் தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனல் அன்பண்ணா அவர்கள். இந்த நாடகத்தின் அமைப்பாளர். தெய்வ பக்தியோடு மாலை ஓட்டு வந்திருக்கிய நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு அன்பண்ணா அவர்களுக்கும் நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம். பந்தல் அமைப்பு KKR பந்தல் அமைப்பகம் சிக்கல். அன்பு உள்ளங்கள் இங்கே அற்புதமான முறையில் பந்தல் அமைப்பு அமைத்துள்ளார்கள். அன்பண்ணா அவர்களுக்கு நன்றி, நன்றி. வணக்கம். ஆடல் அரசி அபிநய சுந்தரி. எல்லாரும் எதிர்பார்க்கறது அதுதான். என்னடா எல்லார் பேரையும் பப்புன்கார போய் சொல்லிவிட்டு அந்த டான்ஸ் காரப்புல பேரை சொல்லாம இருக்கானே, நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல கிழட்டு முடியா கூட்டிட்டு வந்திருக்காங்களா, எப்படி உட்காந்து நாடகத்தை பார்க்கலாமா எந்திரிச்சு போலாமா அப்படிங்கிற நோக்கத்துல இருப்பிய. அதெல்லாம் இன்னைக்கு 1 சென்டிமீட்டர் நகல முடியாது. 16 நிறையாத பருவ மங்கை குருவ குட்டியா தான் கூட்டிட்டு வந்திருக்கு. அதான் அப்புறம் அண்ணன் நாடக அமைப்புல அப்படி ஆளை கூட்டிட்டு வராம விட்டுருவோமா? மதுரை மாநகரை சேர்ந்த சிந்துஜா இவரங்க மேடைகளை டான்ஸ் அண்ட் காமிக். என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனவேதத்தை வருவாளா, முத்துயிரல் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறுக்கோளு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, காத்து கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பபுன் காமைக்கு லொட்டு லோசுக்கு சந்து போந்து மசர் மட்டை எல்லாத்தையும் அடைக்கிறது நாஞ்ச. இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் MS சரத் ஆடியோஸ் அமைப்பு. எங்களது சரத் ஆடியோஸ் நண்பர்களுக்கு நன்றி. பேரை சொன்ன உடனே ஏதாவது புது பாட்டு போடுவார்னு பார்த்தேன். நல்ல ஒரு ஞானமான மனிதர். நல்ல ஒரு பாட்டு போட்டாங்க. இதில் இப்போ செல்லில் போட்டிங்களா ப்ளூடூத், எவ்வளவு பகுமான எவ்வளவு சவரியா. டெக்னாலஜி எந்த அளவுக்கு பெருகி போச்சு பாருங்களேன். அந்த காலத்தில் மைசெட்டுக்காரவங்க பாட்டு போகிறதுக்குன்னே தனியாக ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. ஆமாம், கிராம்புன்னு சொல்லி தனியாக ஒரு பெட்டி இருக்கும். ஆமாம், அது பக்கத்தில் ஒரு சாவி இருக்கும். பெரியவங்களுக்குலாம் தெரியும். சாவியை கொடுத்து சுற்றணும், குருட்டு 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 குருட்டுன்னு சுற்றணும்.
சாவியை கொடுத்து சுத்தினா போதுமா? பாட்டு கேட்கறதுக்கு கேசட் வேணும்ல. இத்தான் தண்டி கேசட், சாப்பாடு தட்டு அகலத்துக்கு இருக்கு அந்த கேசட். அந்த கேசட்டை தூக்கி அதில் வைப்பாங்க. அதில் ஒரு பாட்டு தான் இருக்கும். இந்த இத்தான் தண்டி கேசட். அதில் முள் பாயிண்ட் இருக்கும். அந்த முள் பாயிண்டை கொண்டு வந்து அந்த கேசட்ல வைப்பாங்க. வச்ச உடனே பாட்டு வெளியில எப்படி தெரியுமா கேட்கும்? எப்படி? மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும். பாட்டு இழுக்குதுடா டேய், சாவியை கொடுத்து சுத்துறான்னு மைசெட்டுக்காரங்க தலை தெறிக்க ஓடி வந்து அந்த சாவியை கொடுத்து மறுபடியும் கிருட்டு கொஞ்சம் ஸ்பீடா சுத்திடுவார். பாட்டு கொஞ்சம் ஸ்பீடா போயிடும். பாட்டு கேட்க முடியாது. அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ காலப்போக்கில் நிறைய மாறி போச்சு. நல்ல ஒரு ஒளி அமைப்பகம். அன்பு நண்பர்களுக்கு நன்றி. எவ்வளோதான் காத்தடிச்சாலும் ரொம்ப சிரமப்பட்டு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. நன்றி நன்றி. அதை வணக்கம். சாப்பாடு நல்ல ஏற்பாடு. எங்கப்பா சாப்பிட்டீங்க? முதுகுளத்தூர்லையா? ஆமாம். ஹோட்டல் பேர் ஆனந்தம். ஆனந்தம் ஹோட்டலில் நமது கிராமத்தார்கள் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்த விருந்தாளிகள் கவனிக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். அதனால் வரும்பொழுது சாப்பிட்டு வந்துருக்கோன்னு சொல்லி ஹோட்டலில் சாப்பாடு, மீன் சாப்பாடு, மீன் குழம்பு நல்லா கவனிச்சாங்க. அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிக்கு வணக்கம். ஏன்னா போதும் சொல்றது ரெண்டு விஷயம் தான். என்னென்ன? ஒன்று சாப்பாடு. ஆமாம். சாப்பாடு வைக்கும்போது நம்ம சொல்லுவோம், அண்ணே போதும் வைக்காதீங்க சார், அண்ணே கொஞ்சம் வாங்கி போதும் போதும் இது போதும். அப்போ போதும்னு சொல்றது சாப்பாடு ஒன்று. இன்னொன்று இருக்கு தெரியுமா? என்ன? காவல்துறையாட்ட அடி வாங்கும்போது ஐயா அடிக்காதீங்க ஐயா உண்மையை சொல்லிடுறேன் போதுமையா, ஐயா அடிக்காதீங்க ஐயா உண்மையை சொல்லிடுறேன் போதுமையா ஆமையா ஆர்டர் கார்டாயா கஞ்சா வைக்க சொன்னாரு சும்மா ஒரு பேச்சுக்கு. அப்ப போதும்னு சொல்றது என்ன? ஒண்ணு சாப்பாடு, ஒண்ணு அடி. மித்த எந்த விஷயத்தையாவது நம்ம போதும்னு சொல்லுவோமா? ஆனா போதும்னு நினைக்கக்கூடிய யார் தெரியுமா? யாரு? தாய்மார்கள் மட்டும்தான். ஒரு 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இந்த வயசான காலத்துல பெண்களுக்கு பாருங்க தலை தனியா ஆடு. கவனிச்சிருக்கீங்களா? வேணாம் 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 போதும் 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 முருகா 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 தலை இப்படித்தான் ஆடும். ஆனா ஆண்களுக்கு பாருங்க 90 வயசானாலும் சரி தலை இப்படி ஆடாது. வேணும் 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 இன்னும் வேணும் வேணும் சரக்கு வேணுமா? வேணும் 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 கணேஷ் வேலை வேணும் 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 பொம்பளை வேணும் வேணும் வேணும். அதுக்கு மட்டும் மண்டை வேகமா ஆடும். ஏண்டா கலட்டு தாயிலி வயசான காலத்துல என்னடா செய்வேன்? முடியல நானும் உருட்டிட்டாத கிடப்பேன். வேணும் வேணும் வேணும். எப்ப நம்ம இப்படி ஆட்டுறதை விட்டு எப்ப நம்ம இப்படி ஆட்டுறோமோ அப்பதான் நல்லா இருக்க முடியும். அளவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு இலையில ஒரு கைப்பிடி சாதம் வைப்பாங்க தெரியுமா? ஆமா. அது ஏன் வைக்கிறாங்க? எதுக்குன்னா எதுக்கு நீங்களே சொல்லுங்க. எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி சாதத்தை வச்சு இலையை மூடிடுவாங்க. இந்த எச்சி இலை எடுக்கிறாங்கல்ல அவங்க எடுத்து கொண்டு போய் குப்பையில போட்டுருவாங்க. குப்பையில போட்டோன்னே அங்க இருக்கிற நாய்கள், கோழி, ஆடு இதெல்லாம் வந்து அந்த சாப்பாடு இலையை பார்த்து அதுல இருக்கிற சாப்பாடு சாப்பிடுமா. அதிகமா நாய் தான் வந்து சாப்பிடும். அப்படி அந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது அந்த நாய் நினைக்குமா, பரவாயில்ல இந்த மனுஷன் விதவிதமா சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கைப்பிடி சாதம் வச்சியான்ல, அந்த மனுஷன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நாய் நம்மளை நினைச்சு வாழ்த்துமா. சில பேர் பாருங்களேன் இலைய மொத்தமா வலிச்சு நக்கிடுவாங்க. வெறும் இலைய கொண்டு போய் போடுவாங்க. அந்த நாய் வந்து அந்த இலைய வாக்கம் நம்மளை விட பெரிய முரட்டு நாயா இருப்பேன் போல இருக்கு. இலைய சுத்தமா நக்கி எடுத்திருக்கானே, இத்தனோண்டு சாதம் கூட வைக்கலையே நாதாரி பையன் அப்படின்னு சொல்லி அந்த நாய் நம்மளை திட்டுமா. அப்ப சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி சாதம் வைக்கணும். இது தர்மம். அது எல்லாரும் செய்யணும். நல்லா கவனிச்சாங்க. அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றி. அடுத்து வர்றது டான்ஸ்கார பாப்பா. பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரேன். சொல்லுங்க. யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையா, என்னை பற்றி ஐயாக்க எல்லா ஊர்லையும் சொல்றதே சாமிக்கு பயப்படுங்க. சாமிக்கு பயந்து திருவிழா நடத்துங்க. சாமிக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துங்க. நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம சாமிக்கு பயப்படணும். இதை நான் எல்லா ஊர்லயும் சொல்றேன் இல்ல, சாமிக்கு பயப்படுங்கன்னு. யாராவது சாமிக்கு பயப்படுறாங்களா? யாரும் இல்ல. சாமி தான் இப்ப நம்மளை பார்த்து பயப்படுது. எப்படி? முதல்ல கோயிலுக்குள்ள போய் சாமி எப்படி கும்பிடுவான்? ஆத்தா காளியாத்தா மாரியாத்தா எல்லாத்தையும் காப்பாத்து, உடம்பு ஆரோக்கியத்தை கூட, நல்ல வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், சுற்றி இருக்கிற பூரா நல்லா இருக்கணும். ஆமாம், இப்படிதான் சாமி கும்பிடுவாங்க. இது எப்போ? 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அப்படிலாம் கிடையாது. முதல் சாமி இருக்கா இல்லையான்னு முதல் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன காளியாத்தா இருக்கியா? என்ன ஏத்த வீட்டுக்காரன் 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டான். அவன் வீடு இடிஞ்சு விழுகணும், அவன் நாசமா போகணும், அவன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஓடி போகணும். இப்படிலாம் சாமி கும்பிட்டா சாமி நம்மளை பார்த்து பயப்படாதாயா? மடப்புறம் கோயிலுக்கு போனா காசு வெட்டி போடுறாங்க, மாசாணியம்மன் கோயிலுக்கு போனா மிளகா அரைச்ச போறாங்க. ஆனா ஆக மொத்தம் எவனுமே நல்லா இருக்க கூடாதுன்னு தான் சாமி கும்புறாங்களே தவிர
எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு யாராவது சாமி கும்பிடுறாங்களா? ஐயா, எதிரியா இருந்தாலும் சரி, நம்ம கூடவே இருந்து துரோகம் பண்ணக்கூடிய துரோகியா இருந்தாலும் சரி, அவன் நல்லா இருக்கட்டும், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டு அவன் கெட்டு போகணும்னு நினைச்சோம்னா நம்ம தான் கெட்டு போவோம். கெடுவான்னு கேடு நினைப்பான். ஆண்டவன் கொடுக்க நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவன் தடுக்க நினைக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. சத்தியமா சொல்றேன், சாமி எல்லாம் ரொம்ப பாவம் யா. உண்மையிலே சொல்றேன், சாமி ரொம்ப ரொம்ப பாவம். எப்படி சொல்றீங்க? திருட போறவனு சாமியை கும்பிட்டு தான் திருட போவேன். ஆமா. அந்த திருட்டு பையில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. இந்த திருட போறவன் சாமியை கும்பிடுவேன் தெரியுமா? எப்படி? ஆண்டவா, ஒரு மாசமா இந்த வீட்டை நான் நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உள்ள இறங்கி நான் களவான போறேன். அடி வாங்காம வந்துட்டேனா சரி, திருடக்கூடிய 3 பங்குல 1 பங்கு உன் கோயில் உண்டியில ஓடுறேன். திருட போறவன் சாமியை கும்பிட்டு போவேன். அந்த திருட்டு பையில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிடுவாங்க. ஆமா. ஆண்டவா, ஒரு மாசமா எனக்கு வேண்டி மீக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கா, எப்படியாவது இன்னைக்கு அவனை நான் புடிச்சிடும். அப்படி புடிச்சிட்டேன் சரி, இந்த மாசம் வாங்குற சம்பளத்துல அரை சம்பளத்தை உன் கோயில் உண்டியில ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. சரி, இந்த சாமி யாருக்குத்தான் ஆளாகும். ஆனா உழுப்பு, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். திருட்டு பைய மட்டும் ஐயா கையில சிக்கிட்டான்னு வைங்க சரி, அதோட அவன் நூடுல்ஸ் தான் சோழிய முடிச்சு போடுவாங்க. ஆமா, இப்படித்தான் ஒருத்தன் காரை எடுத்துட்டு வந்து அந்த காருக்குள்ள அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கான். இதுல பெரிய மனவரத்தை என்னதுன்னா, அவங்க அம்மாவுக்கு 2 காதுமே கேட்காது, சுத்தமா கேட்காது, 2 ஸ்பீக்கருமே அவுட்டு. 2 பேரையும் உட்கார வச்சு அப்படி ஊரை பூரா சுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த காருக்கு பின்னால ஒரு போலீஸ் ஜீப் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு அரை மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் கழிச்சு சரி, அந்த காரை மறைச்சு போலீஸ் ஜீப் நிப்பாட்டிட்டாங்க. போலீஸ் ஜீப்ல இருந்து ஒரு 5-6 போலீஸ்காரங்க பொதுன்னு இறங்கி வராங்க. சரி, வந்த போலீஸ்காரங்க கார் ஓட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவரை பார்த்து, தம்பி காரை விட்டு முத கீழே இறங்கியா, காரை விட்டு முத கீழே இறங்கியா அப்படின்னு இருந்தாலும் குப்புன்னு வெறுத்துருச்சு. சரி சார், நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் எதுக்கு சார் காரை விட்டு கீழே இறங்கணும், கூட பேசக்கூடாது, இறங்குனா முத இறங்கியா அப்படின்னு இருந்தாலும் பயம். சரி, இதுக்கு மேல பேசணும்னு ஐயா சத்தம் போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி வேகமா காரை விட்டு கீழே இறங்கி வந்துட்டியா. கீழே இறங்கி வந்த உடனே வந்த காவல்துறையா என்ன தெரியுமா செஞ்சாங்க, கார் ஓட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவர் கையை பிடிச்சு குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, நாங்க 1 மணி நேரமா உங்க காரை நாங்க ஃபாலோ பண்ணோம், எவ்வளவு அழகா நீங்க கார் ஓட்டுனீங்க தெரியுமா, சூப்பரா வண்டி ஓட்டுனீங்கப்பா, லெஃப்ட் ரைட் எல்லாம் இண்டிகேட் போட்டு அழகா திருப்புனீங்க, ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்க வண்டியை மூவ் பண்ணீங்க. உங்க டிரைவிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போக்குவரத்தை மதிச்சு கார் ஓட்டுனதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பா உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குறோம். யாரு கொடுக்குறா? காவல்துறை. அந்த போலீஸ்காரங்க கார் ஓட்டிட்டு வந்ததுக்கு 10,000 ரூபாய் காசை கொடுக்க, இந்த காசை வாங்கிட்டு மூதேவி சும்மா இருக்க வேண்டியதானே. 10,000 ரூபாய் காசை பார்த்த உடனே என்ன செஞ்சாரு? ஐயா 10,000 ரூபாயா, 10,000 ரூபாய், இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்பனா லைசன்ஸ் இல்லாம இவன் வண்டியை ஓட்டிருக்கான் போல இருக்கு, இவன் ரொம்ப நல்லவன் நினைச்சு 10,000 ரூபாய் காசை கொடுத்து விட்டோமே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாங்க. பக்கத்துல இருந்த பொண்டாடி சும்மா இருக்கப்படாது, புருஷனை காப்பாத்துறாங்களா. ஐயா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் புருஷன் இப்படித்தான், தண்ணியை போட்டா லூசு மாதிரி பேசுவார்னு சொல்ல, தண்ணி வேற ஓட்டிருக்கானா, தண்ணி போட்டு வண்டியே ஓட்டக்கூடாதே, காசு ஓச்சு மேற்கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலே அவங்க அம்மா செவிட்டு முண்டை, காருக்குள்ளேயே உட்கார வேண்டியதானே, பிள்ளைய காப்பாத்துறாங்களா. காரை விட்டு வேகமா கீழே இறங்கி வந்து, இதுக்கு சொன்னேன் திருட்டு வண்டியை எடுத்துட்டு வராதடான்னு. அப்பதான் தெரிஞ்சிச்சு குடும்பமே களவணி பய குடும்பம்னு. உள்ள விட்டு லாடம் கட்டினால இருக்கு. அதனால யாருக்கு பயப்படும் இல்லையோ தெய்வத்துக்கு பயந்து உறுதை பிள்ளையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இவ்வரங்க மேடையிலே சிறந்ததொரு நகைச்சுவை நடிகராக நடித்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் அவர்களை பாராட்டி சொக்கானை தேவர் இளைஞரணி சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அதற்கடுத்தபடியாக இங்கு ஹார்மோனியம் இசைத்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் அவர்களை பாராட்டி, அதாவது தந்தை பாடலை பாராட்டி நமது கிராமத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சித்தப்பா ராமகிருஷ்ணன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். இவ்வரங்க மேடையிலே சிறந்ததொரு நகைச்சுவை நடிகராக உங்கள் முன்பாக நடித்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஜெய ரமேஷ் அவர்களுக்கு, அருமை சகோதரர் சூர்யா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும்
இளைஞரணி சார்பாகவும் விழா கமிட்டியார் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ஆரமணி வாசிக்கும் அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் விழா குழுவினர்கள் சார்பாகவும் பொன்னாடி வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது. மிருதங்க வாசிக்கும் அன்பு மாப்பிள்ளை பொன்னுமணி அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா. பலவாத்தி இசைக்கும் அன்பு மாமா ரிஷிகேஷன் அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. தாளம் இசைத்துக் கொண்டிருக்கும் வெற்றிவேல் அவர்களுக்கு, அவருக்கு 2 துண்டு ஓடுங்க தாளக்காருக்கு மட்டும். குளிக்கும் போது மொட்டை கொண்டியோட குளிக்கிறேன் மனுஷன். அன்னைக்கெல்லாம் சங்கத்து மாடியில் போய் பார்க்குறேன், மழை அடிச்சு ஊற்றுக்கு மொட்டை கொண்டியோட குளிச்சுட்டு கிடக்கிறேன் மனுஷன். ஒரு நாள் தான் குளிச்சேன். நாடக கலைஞர்களை பத்திரமாக அழைத்து வந்த எங்களது வாகன ஓட்டுநர் அன்பு மாமா முத்து வாடியே வரலையா? வாங்க, அட வா, முடிச்சு தானே இருக்கவா? போடு, கண்டிப்பாக போடணும். கலைஞர்களுக்கு உறுதுணையாக இருந்து அழைத்து வந்த அன்பு மாப்பிள்ளை சுதாகர் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது. இவ்வரங்க மேடையிலே சிறந்ததொரு நகைச்சுவை நடிகராக உங்கள் முன்பாக, அதாவது எத்தனையோ நாடக மேடையை நாம் பார்த்திருக்கிறோம், நம்மளும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு சிறந்ததொரு நகைச்சுவை நடிகர் அண்ணன் அவர்கள். அந்த நம்மளுடைய பார்வையாளர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. நீங்கள் இந்த இவ்வரங்க மேடையிலே பெண் வேடமிட்டு நடிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள். உங்களுடைய நடிப்பு திறமையை இங்கு திறம்பட காண்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பாக போடுவேன், போடாமல் இருக்க மாட்டேன். வாங்குற காசுக்கு உழைக்கணும், அதுக்கு தானே டெய்லி சிரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன், முடியல, வலிக்குது. ஆமாம், வாங்க அண்ணே அந்த ஒரு வண்டி டிரைவருக்கு போடுங்கண்ணே. நாடக கலைஞர்களை பத்திரமாக அழைத்து வந்த வாகன ஓட்டுநர் அன்பு மாமா முத்து, வாங்க. முத்து அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது. நாடகத்தின் அமைப்பாளர், யூடியூப் சேனல் உரிமையாளர். போட்டாச்சா? வேணாமா? இன்னொன்று போதுமா? மாப்பிள்ளை சுதாகர் போட்டிங்களா? சரி, யாருக்குண்ணே? வாங்க வாங்க வாங்க. பேர் ஆப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ராஜசேகர் அன்னார் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞரணி சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பெரிய மிருதங்க ஜாம்பவான் அண்ணன் அவர்கள் பெரிய மிருதங்க வித்வான் அவர்கள். அவர்களுக்கு இவ்வரங்க மேடையிலே நமது கிராமத்தார்கள் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. கொட்டகைக்காரருக்கு போட்டாச்சானே? அவர் வரவே இல்லை. வரலையா? சரி, கொட்டையில் போட்டு விட்டுருங்க. ஆமாம், போட்டு விட்டு. கொட்டையில் போட சொல்லலை, வழுக்கா கொட்டைகளை போட சொன்னா கொட்டையில் ஓடுவியா? உனக்கு போடணும் கொட்டையில். உலக்க எடுத்துட்டாங்க, உலக்க போடுவாங்கிறேன். நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு முன்னாடி வழங்கி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகதை. வணக்கம் 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 வணக்கம். அப்போ கொள்வரியில் இருக்காங்க பிள்ளை. அலைகடல் ஒரு நாளும் ஐயாவுடைய பாடலை பாடியதற்காக அன்பளிப்பு வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பு அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. நன்றிகதை. வணக்கம். அலைகடல் ஒரு நாளும் வற்றாத உலகினிலே ஆதவன் வருவதற்கு தடையேது உலகினிலே. தங்கத்தில் நிறமென்றும் மாறாது மாறாது மாறாது, பசும்பொன் சிங்கத்தின் புகழென்றும் மறையாது. பசுமுள் தந்த திலகமடா, பாரோர் போற்றும் தலைவரடா. பசுமுள் தந்த திலகமடா தம்பி, பாரோர் போற்றும் தலைவரடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி, உலகம் போற்றும் தலைவரடா தம்பி, உக்கிர பாண்டிய புகழ்வரடா. பசுமுள் தந்த திலகமடா, ஆய கலைகள் பயின்றவரா, ஆத்ம ஞானம் பெற்றவரா. ஆய கலைகள் பயின்றவரா, ஆத்ம ஞானம்
திருமகள் தேவதானடா பசும்பொன் தந்த திலகவனோ மண்ணாசை வேண்டாம் என்று பெண்ணாசை கூடாதென்று மண்ணாசை வேண்டாம் என்று பெண்ணாசை கூடாதென்று கன்னி தமிழ்நாட்டினிலே கருணை மனிதர் தேவர்தானடா நம்ம கருணை மனிதர் தேவர்தானடா பசும்பொன் தந்த திலகவனோ நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் உத்தமரா நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் உத்தமரா வெள்ளையனை எதிர்த்து நின்று உயிர் கொடுத்த உத்தமராம் நமர் மரபர் குலம் தந்த தேவர் மகாந்தான் பசும்பொன் தந்த திலகவனா தம்பி ஆரோர் போற்றும் தலைவரடா உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டிய புதல்வரடா பசுமுள் தந்த திலகமலா ஹலோ முந்தி முந்தி விநாயகரே முப்பத்து முக்கோடி தேவர்களே கீரந்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆறுமுகசாமி ஐயா நம்ம கருப்பசாமி ஐயா நான் உங்களை எண்ணி பாமரனா பாட்டொன்னு பாட வந்தேன் தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு பசும்பொனிலே அவர் பசும்பொனிலே பிறந்தவரா அவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா தேவர் பசும்பொன்னிலே பிறந்தவரா தேவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு ஐயா ஊருலகம் பார்த்து வந்தவர் தேவரை
தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு வரும் தேவரையா பாட்டு நம்ம நாட்டுக்காக உழைத்து வந்த தேவரையா பாட்டு இந்த பூங்குயில் ராகத்தில் வரும் தேவரையா பாட்டு நம்ம நாட்டுக்காக உழைத்து வந்த தேவரையா பாட்டு நம்ம தேவரையா நம்ம தேவரையா நம்ம தேவரையா பாட வச்சாரே என்ன ஊருலகம் பேச வச்சாரே என்ன தேவரையா பாட வச்சாரே ஊருலகம் பேச வச்சாரே தேவரையா நம்ம தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு பசும்பொனிலே அவர் பசும்பொனிலே பிறந்தவரா தேவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா ஐயா பசும்பொனிலே பிறந்தவரா தேவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா தேவரையா நம்ம தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு நகைச்சுவை நடிகர் அருமை சகோதரர் பாடிய தேவர் பாடலை பாராட்டி சொக்கானை கிராமம் தற்போது இருப்பு மேலச்சிறுவதைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா ராமையா தேவர் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக கீரந்தை கிராமத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சித்தப்பா திரு வேலுச்சாமி அவர்கள் அன்னார் அவர்களை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அதுக்கு அடுத்தபடியாக தற்போது தேவர் பாடலை பாடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி சகோதரர் அன்னார் அவர்களுக்கு உதவும் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அன்பளிப்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் கலைக்குழுவினர் சார்பாக